வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் மேஷம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும், இந்த ஜனவரி 2026 மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் புதிய வாய்ப்புகளையும், அவை உருவாக்கும் அனுபவங்களையும் சாத்தியங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். மேஷம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் தங்களின் தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன. அஸ்வினி நட்சத்திரம் தனது 4 பாதங்களுடன் மேஷத்தில் முழுமையாக விளங்குகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துவக்கத்தின் ஆற்றலை கொண்டவர்கள். முதல் பாதத்தினர் புதிய பாதைகளில் துணிச்சலுடன் அடியெடுத்து வைப்பர். அதே சமயம் 2ஆம் பாதத்தினர் வளங்களை திரட்டுவதில் கூர்மையான பார்வை கொள்வர். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தொடர்புகளை மேம்படுத்துவதிலும் கருத்துக்களை பரிமாறுவதிலும் இயல்பாகவே சிறந்து விளங்குவர். எனினும் 4ஆம் பாதத்தினர் உணர்வுகளின் ஆழத்தை புரிந்து அவற்றை சமநிலையுடன் வழிநடத்துவர். பரணி நட்சத்திரம் உருமாற்றத்தின் சக்தியை தன்னகத்தே கொண்டுள்ளது. இங்கு பிறந்தவர்கள் வாழ்க்கையின் மறுபிறப்பு தருணங்களை அரவணைக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். முதல் பாதத்தில் உள்ளவர்கள் ஆக்கப்பூர்வமான புரட்சிகளை முன்னெடுப்பர். மேலும் 2ஆம் பாதத்தினர் பாரம்பரிய மதிப்பீடுகளை நவீன சூழலுக்கு ஏற்ப மாற்றியமைப்பர். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களோ சிக்கல்களுக்கு புத்திசாலித்தனமான வழிகளைக் கண்டறிவர். அதே நேரத்தில் 4ஆம் பாதத்தினர் ஆன்மீக உணர்தலின் ஆழங்களை நோக்கி பயணிப்பர். கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் மட்டுமே மேஷத்தில் அமைந்திருந்தாலும் அதன் ஆற்றல் குறைந்ததல்ல. இவர்கள் அக்னியின் தூய்மையுடன் தீர்மானகரமான செயல்பாடுகளில் ஈடுபடுவர். தெளிவான பார்வையும் உறுதியான நோக்கமும் இவர்களின் இயல்பு. இந்த மாதம் 3 நட்சத்திரத்தினருக்கும் அவரவர் திறமைகள் மலரும் காலமாக அமைகிறது. மாதத்தின் முதல் பாதியில் உயர்கல்வி மற்றும் தொலைதூர வாய்ப்புகளின் களத்தில் பல கிரகங்கள் ஒன்று கூடுவது புதிய அறிவின் வாசல்களை திறக்கிறது. குரு பகவான் தகவல் பரிமாற்றத்தின் இல்லத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் உங்கள் திறமைகளை மறுஆய்வு செய்யும் காலம் இது. சகோதர உறவுகளும் குறுகிய பயணங்களும் புதிய பரிமாணங்களை எடுக்கலாம். எனினும் இந்த பின்னோக்கிய பயணம் ஆழமான சிந்தனைக்கும் மறைந்திருந்த திறன்களை மீட்டெடுக்கவும் வழிவகுக்கும். மாதத்தின் 2ஆம் பாதி தொழில் உச்சத்தின் காலமாக விளங்குகிறது. சூரிய பகவான், புதன், சுக்கிர மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் உங்கள் தொழில் மண்டலத்தில் ஒன்றிணைகின்றன. இந்த சக்தி வாய்ந்த கூட்டணி புதிய பொறுப்புகளையும் தலைமைத்துவ வாய்ப்புகளையும் பரவலான அங்கீகாரத்தையும் கொண்டுவரும். ராகு பகவான் சமூக வலைப்பின்னல் மற்றும் லாபங்களின் இல்லத்தில் வக்ரகதியில் இருப்பது எதிர்பாராத வழிகளில் செல்வம் வந்து சேரும் என்பதை குறிக்கிறது. அதே சமயம் சனி பகவான் ஆன்மீக செலவுகளின் களத்தில் அமர்ந்திருப்பதால் பண பரிவர்த்தனைகளில் விவேகம் அவசியம். தேவையில் உள்ளவர்களுக்கு உதவுவதும் ஆன்மீக முயற்சிகளில் முதலீடு செய்வதும் இக்காலத்தில் மங்களம் தரும். மாதத்தின் முதல் பாதியில் செவ்வாய் பகவான் தொலைதூர சஞ்சாரத்தின் களத்தில் பயணிப்பதால் உங்கள் உடல் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும். எனினும் இந்த அதிகரித்த சக்தி அளவுக்கு மீறிய உற்சாகத்தை உண்டாக்கி களைப்பையும் தரலாம். சனி பகவான் ஓய்வு மற்றும் தனிமையின் இல்லத்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் தூக்கம் குறித்து விழிப்புடன் இருங்கள். ஆழ்ந்த உறக்கமே இக்காலத்தின் அருமருந்து. கேது பகவான் படைப்பாற்றல் மண்டலத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பது செரிமான மண்டலத்தில் நுட்பமான மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதனால் எளிமையான சத்தான உணவுகளை நாடுங்கள். மாதத்தின் 2ஆம் பாதியில் தொழில் உச்சத்தில் பல கிரகங்கள் ஒன்று கூடுவதால் உங்கள் பணிச்சுமை கணிசமாக அதிகரிக்கும். இந்த தீவிர உழைப்பு உடலை சோர்வடையச் செய்யாமல் இருக்க மூச்சுப் பயிற்சிகளை தினசரி வழக்கமாக்குங்கள். குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் உண்டாகும் மன அழுத்தத்தை
தியானத்தின் மூலம் தணிக்கலாம். சுக்கிர பகவான் தொழில் மண்டலத்தில் நிலை கொள்வது உங்கள் தோற்றத்திலும் சருமப் பொலிவிலும் இயல்பான கவனத்தை ஏற்படுத்தும். ஒழுங்கான உடற்பயிற்சியும் சமச்சீர் உணவும் நம்பிக்கையான மனநிலையும் இணைந்து உங்கள் ஆரோக்கியத்தின் கேடயமாக விளங்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் தொலைதூர பாகுபாடுகளின் களத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டம் வெளிநாட்டு உறவினர்களுடனும் ஆன்மீக பயணத்தில் உள்ள நண்பர்களுடனும் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தும். குரு பகவான் தகவல் பரிமாற்றத்தின் மண்டலத்தில் வக்ர நிலையில் இருப்பதால் சகோதர உறவுகளில் பழைய புரிதல்கள் புதிய வெளிச்சத்தில் தெரியலாம். கடந்த காலத்தின் மறைந்திருந்து உண்மைகள் வெளிவந்து ஆழமான இணைப்பை உருவாக்கும் வாய்ப்பாக இது மாறும். மாத மத்தியில் இருந்து தொழில் உச்சத்தில் பல கிரகங்கள் ஒன்று கூடுவதால் உங்கள் கவனம் முழுவதும் பணியில் மூழ்கும். இந்த தீவிர ஈடுபாடு குடும்பத்தினருடன் செலவிடும் நேரத்தை குறைக்கலாம். எனினும் சுக்கிர பகவான் அவர் தொழில் களத்தில் அமர்வதால் உங்கள் துணைவருடன் வேலை சார்ந்த கனவுகளை பகிர்வது புதிய நெருக்கத்தை தரும். கேது பகவான் படைப்பாற்றல் மண்டலத்தில் வக்ரகதியில் பயணிப்பது பிள்ளைகளுடன் ஆன்மீக அனுபவங்களை பரிமாறும் அரிய தருணங்களை உருவாக்கும். ராகு பகவான் சமூக விரிவாக்கத்தின் இல்லத்தில் வக்ர நிலையில் இருப்பதால் புதிய நட்பு வட்டங்கள் எதிர்பாராத வழிகளில் உருவாகும். அதே சமயம் சனி பகவான் தனிமையின் மண்டலத்தில் அமர்ந்திருப்பது தனிப்பட்ட நேரத்தின் அருமையை உணர்த்துகிறார். குடும்ப நெருக்கமும் தனிமை அமைதியும் இணைந்து செல்லும் சமநிலையே இந்த மாதத்தின் அழகான சவால். புதன் பகவான் தொழில் உச்சத்தின் மண்டலத்திற்கு இடம்பெயர்வது உங்கள் வாக்கு வன்மையையும் சிந்தனை தெளிவையும் புதிய உயரங்களுக்கு எடுத்துச் செல்கிறது. தகவல் பரிமாற்றத்தின் கலையும் மூலோபாய திட்டமிடலின் நுட்பமும் இணைந்து பேச்சுவார்த்தைகளில் வெற்றியை உறுதிப்படுத்தும். புதிய யோசனைகளை முன்வைக்கவும் முக்கிய சந்திப்புகளில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் இதுவே பொன்னான நேரம். செவ்வாய் பகவான் அதே தொழில் களத்தில் சஞ்சரிக்கும் போது துணிச்சலான நடவடிக்கைகளுக்கான அழைப்பு விடுக்கிறார். போட்டியின் அலைகளை கடந்து புதிய சந்தைகளின் கதவுகளை தட்ட இதுவே உகந்த தருணம். ராகு பகவான் சமூக வலைப்பின்னல் மற்றும் லாபங்களின் இல்லத்தில் வக்ர கதியில் பயணிப்பது எதிர்பாராத திசைகளிலிருந்து வாய்ப்புகள் வந்து சேரும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. புதிய சமூக அமைப்புகளில் இணைந்து டிஜிட்டல் தளங்களில் உங்கள் இருப்பை உணரச் செய்யுங்கள். குரு பகவான் திறமைகளின் மண்டலத்தில் வக்ர நிலையில் இருப்பது உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றல்களை மீண்டும் கண்டறியும் அழைப்பு. குறுகிய கால பயிற்சிகளும் இணைய வழி கற்றலும் புதிய திறன்களை வளர்க்கும் பாதைகளாக அமையும். சனி பகவான் பின்னணி செயல்பாடுகளின் களத்தில் அமர்ந்திருப்பதால் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவும் செயல்கள் உங்கள் சமூக மதிப்பை உயர்த்தும். தனிமனித வளர்ச்சியும் சமூக நலனும் கைகோர்த்து நடக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு செயலும் பரந்த நோக்கத்துடன் அமையட்டும். விண்ணின் ஆசிர்வாதங்கள் உங்கள் பாதையை ஒளிமயமாக்கட்டும். கேது பகவான் படைப்பாற்றல் மற்றும் ஆத்ம ஞானத்தின் களத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிப்பது உங்கள் ஆன்மீக தேடலை புதிய ஆழங்களுக்கு அழைத்துச் செல்கிறார். முந்தைய பிறவிகளின் கர்ம முடிச்சுகளை அவிழ்க்கவும் மன தெளிவின் ஒளியை அடையவும் இது அரிய வாய்ப்பாக அமைகிறது. தியானத்தின் அமைதியிலும் மந்திர ஜபத்தின் அதிர்வுகளிலும் புனித நூல்களின் ஞானத்திலும் உங்களை ஆழ்த்துங்கள். சனி பகவான் மோக்ஷ மற்றும் தனிமையின் மண்டலத்தில் நிலை கொண்டிருப்பது ஒருமித்த மனதுடன் செய்யும் ஆன்மீக சாதனைகளுக்கு பலமளிக்கிறார். திருக்கோயில்களில் மௌன வழிபாடும் தேவையில் உள்ளவர்களுக்கு அளிக்கும் தானமும் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். குரு பகவான் அறிவு பரிமாற்றத்தின் களத்தில் வக்ர கதியில் பயணிப்பது உங்கள் ஆன்மீக நம்பிக்கைகளை மறுஆய்வு செய்யும் காலமாக அமைகிறது. பழைய கருத்துக்களின் மேலோட்டத்தை கடந்து உண்மையான அனுபவ ஞானத்தை நோக்கி பயணியுங்கள். ராகு பகவான் சமூக இணைப்புகளின் இல்லத்தில் வக்ர நிலையில் இருப்பதால் ஆன்மீக சிந்தனையாளர்களுடன் புதிய தொடர்புகள் ஏற்படும். ஒத்த பாதையில் பயணிப்பவர்களுடன் சத்சங்கத்தில் கலந்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சூரிய பகவான் தொழில் உச்சத்தில் பிரகாசிப்பது உங்கள் ஆன்மீக கொள்கைகளை அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்த அழைப்பு விடுக்கிறார். தர்மத்தின் பாதையில் நடக்கும் ஒவ்வொரு தொழில் முயற்சியும் உண்மையான வழிபாடாக மலரும்.
கணபதி மந்திரங்களும் நவக்கிரக துதிகளும் உங்கள் தினசரி ஆன்மீக பயிற்சியின் அங்கமாகட்டும். இந்த மாதம் உலக வெற்றிகளும் ஆத்ம சாதனைகளும் ஒன்றிணைந்து பயணிக்கும் அபூர்வ காலம். ஜனவரி 2026 மேஷம் ராசியினருக்கு உருமாற்றத்தின் சிகரமாக விளங்குகிறது. மாதத்தின் முதல் பகுதியில் உயர்கல்வி மற்றும் தொலைதூர இணைப்புகளின் களத்தில் கிரக ஆசிர்வாதங்கள் பொழிகின்றன, அதனால் ஞானத்தின் புதிய வாசல்கள் திறக்கின்றன. மாத மத்தியத்திலிருந்து தொழில் உச்சத்தில் பல கிரகங்கள் ஒன்று கூடுவது உங்கள் தொழில் வாழ்வியல் பொன்னான அத்தியாயத்தை எழுதத் தொடங்குகிறது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.